ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். தட் இஸ் என்னென்னா, அதாவது எப்படி இப்படி இருக்கிற ஒரு வீடியோவை இந்த மாதிரி காட்டுறது அப்படின்னு. ஓகே, ஸோ நீங்கள் எல்லோரும் இப்போ வீடியோ எடிட்டிங் தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க. பட் நான் உங்களுக்கு சொல்கிறது ஆச்சரியப்படுத்தும். இந்த ஃபீச்சர் நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணாமலே பண்ணலாம், கேமராவில் லைவாக ரெக்கார்ட் பண்ணும்போது. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, இது பார்த்தீங்கன்னா சில வருஷமாகவே ஸ்மார்ட் ஃபோன்ஸில் டிஃபால்ட்டாக இருக்குது, எல்லா பிராண்ட்ஸ்லையுமே கிட்டத்தட்ட. ஆனால் என்னென்னா, நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டேங்க, இருந்தாலும் யூஸ் பண்ண மறந்துடுறோம். இப்போது இது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஸோ வழக்கமாக இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கேமரா ஆன் பண்ணியிருக்கேன், வீடியோ பார்த்தீங்கன்னா மோடில் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் டிஃபால்ட்டாக ரெக்கார்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு 1 2 3 4 இப்படின்னு காட்டுறேன்னா, இப்போது இதை நான் அடிச்சிட்றேன்னா, இப்போ எப்படி இருக்கும்னா, முதல்ல காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ அதை ஒரு செகண்ட் பார்த்துலாம் குயிக்காக ரிவ்யூவாக. இதான் வேடிக்கை. இப்போ இதை நான் ஒரு தடவை காமிச்சிட்றேன். இப்போ இதே நான் வீடியோ எடிட்டிங் பண்ணாமல் எப்படி பண்ணுறது கொடுத்துட்டு அப்படிங்கிறதும் 1 2 3 4 இப்படின்னு காட்டுறேன்னா, சரியா? இப்போது இதை நான் அந்த எடிட்டிங் ஃபீச்சரோட காட்டுறேன். எப்படின்னா, இப்போ வீடியோ போயிருக்கீங்க இல்லையா மோடு, கேமராவை பார்த்துட்டே இருங்க. இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ரெக்கார்டு ஆன் பண்ண உடனேயே, சரியா, நான் முதல்ல இப்படி வச்சுக்கிறேன் கையை. ரெக்கார்டு ஆன் பண்ண உடனேயே பாருங்கள், இப்போது சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ் பட்டன் இருக்குது. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் என்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் நான் இப்போ ஆட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இடம் 2 கோடு போட்ட மாதிரி இல்லையா, பாஸ் பட்டன். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெக்கார்ட் போயிட்டே இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இப்படி நான் கை வச்சுக்கிறேன், சரியா? இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பாஸ் போட்டுக்கிறேன். 1 காமிச்சதுக்கப்புறம் ப்ளே, திரும்பவும் பாஸ். தென் 2 காமிச்சதுக்கப்புறம் ப்ளே, திரும்பவும் பாஸ். தென் 3 காமிச்சதுக்கப்புறம் ப்ளே, திரும்பவும் பாஸ். தென் 4 காமிச்சதுக்கப்புறம் ப்ளே, திரும்பவும் பாஸ். அவ்வளோதான் மேஜிக். இப்போது நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போது ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ் பட்டன் இருக்குது. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கர் நான் இப்போ ஆடுறேன் பார்த்தீங்களா, இந்த இடம் 2 கோடு போட்ட மாதிரி இல்லையா, பாஸ் பட்டன். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெக்கார்ட் போயிட்டே இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இப்படி நான் கை வச்சுக்கிறேன், சரியா? இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ப்ளே, திரும்பவும் ப்ளே, திரும்பவும் ப்ளே, திரும்பவும் ப்ளே, திரும்பவும். அவ்வளோதாங்க. சரி, எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு போச்சு பாருங்கள். நீங்கள் இதை முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிவிட்டு சிஸ்டத்தில், தென் அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணி சிஸ்டம் சூடாகி, தென் அப்புறம் திரும்ப யூடியூப்பில் ஏற்றி மொபைல் மூலியமாக மொபைலே இது பண்ணாலும் ப்ராசஸிங் பவர் எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கூலஸை குக்கும் பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். கல்யாண ஃபங்க்ஷன் ஆகட்டும், நிறைய பேர் வீடியோ கேமரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டூர் போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது, அப்போ யாராவது பக்கத்தில் கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த நேரம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா தேவையில்லாத எலிமெண்ட்லாம் நீங்கள் இதிலே கட் பண்ணிவிடுவீங்க. பின்னாடி வேணும்னா இன்னும் கூட வேணும் எடிட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தென் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.